ஸ்ரீ குருப்யோ நமக அறிவோம். பணம் என்பது நமக்கு பணம், தனம். தனம் என்றால் பெரும் செல்வத்தை குறிக்கக்கூடியது. பணம் என்றால் பெட்டி கேஸ், லிக்விட் கேஸை குறிக்கக்கூடியது. பொதுவாக பணம் எல்லாருக்கும் வரணும்னு ஆசை இருக்கும். இப்போ பணம் வரணும் அப்படின்னா ஜாதகத்தில் தான் நம்ம அவங்க ஜாதகத்தை பார்த்து தான் சொல்ல முடியும். பணம் வருவதற்குரிய வழிமுறைகளை எப்படி நாம் தெரிந்து கொள்வது என்றால் நல்ல ஜோசியத்தை கொடுத்தா சொல்லுவாங்க. ஒரு ஜாதகத்தில் அவர் எந்த லக்கணமாக இருந்தாலும் அதில் 2ஆம் வீடு என்பது செல்வத்தை குறிக்கிறது. 2ஆம் வீடும் 6ஆம் வீடும் 10ஆம் வீடும். 2ஆம் வீடு என்பது கையிருப்பு பணத்தை குறிக்கும். 6ஆம் வீடு என்பது தொழில் மூலியமாக வரக்கூடிய பணத்தை குறிக்கும். 10ஆம் இடமானது மிக பிரம்மாண்டமான முறையில் நாம் ஒரு தொழில் செய்து ஈட்டக்கூடியது. உழைத்து பணத்தை சம்பாதிப்பது என்பது நம் ஜாதகத்தில் 2ஆம் வீடு, 6ஆம் வீடு, 10ஆம் வீடு அந்த அதிபதிகள் திசை புத்தி நடத்தினால் நமக்கு பணம் வரும். 2ஆம் வீட்டில் ஒரு கிரகம் இருந்து திசை நடத்தினாலும் பணம் வரும். 2, 6, 10 என்கின்ற அந்த வீட்டினுடைய அதிபதிகளினுடைய நட்சத்திரங்களின் சாரத்தில் ஒரு கிரகம் இருந்து திசை நடத்தினாலும் பணம் வரும். சரி, இவ்வளவுதான் மேட்ரு. சரி, 1, 5, 9 அப்படின்னு ஒரு வீடு இருக்கு. 1 ஜாதகர், 5 என்பது பூர்வ புண்ணியம், 9 என்பது தந்தை. இந்த கிரகத்தினுடைய நட்சத்திரத்திலும் வீடுகளிலும் திசை இருந்து நடத்தினால் உழைக்காத பணம் ஆனது வரும். அதாவது ஒரு ட்ரஸ்ட்டு, ஒரு சங்கங்கள், அதே போல் பூர்வ புண்ணிய சொத்து, அப்பா ஒரு வீடு வாசலில் ஒரு கடைகளை கட்டி வாடகைக்கு விட்டு அந்த பணத்தை நாம் அனுபவிக்கும்படி செய்தல், இது மாதிரியான விஷயங்கள் புரியுதுங்களா? ஒரு தோட்டம், அந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து வரக்கூடிய வருமானம். இப்படி நிரந்தர வருமானம், அதாவது ஜாதகர் உழைக்காமலேயே வரக்கூடிய பணம் என்பது 1ஆவது வீடு, 5ஆவது வீடு, 9ஆவது வீடு இந்த வீடுகள் எல்லாம் கொடுக்கக்கூடியது. ஆனால் இந்த 1, 5, 9 வீட்டில் கூடிய கிரகங்கள் திசை நடத்தினால் அப்பொழுது நீங்கள் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த பணத்தை அது பெருக்கி தராது. காரணம் என்ன என்றால் 2, 6, 10 என்கின்ற பொருள் ஸ்தானத்தை ஈட்டக்கூடிய வீட்டிற்கு முந்தைய வீடுகள், அதாவது 1, 5, 9, 2, 6, 10 அழிக்கக்கூடியவை. 2, 6, 10க்கு அழிவு ஸ்தானம் 1, 5, 9. சரி, அப்போ என்ன செய்யலாம்னாருன்னா, அப்போ பெரிய அளவில் வருமானம் வர பிஸ்னஸ் பண்ணால் அந்த பணம் நமக்கு சில பேருக்கு நிற்கிறது இல்லை. இப்போ ஒருத்தர் 1 கோடி ரூபா போட்டு பிஸ்னஸ் பண்ணார்னா 1 கோடி 2 லட்சம் கூட வராது. 1 கோடிக்கு குறைவாக வரும். இல்லை என்றால் அதுவும் ஏமாந்து போவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. ஸோ இப்படித்தான். அப்போ ஒரு ஜாதகத்தில் 1ஆம் பாவம் 3, 7, 11 அப்படி வச்சுக்கோங்க. 3, 7, 11 இப்படி வச்சுக்கிட்டா இந்த 3ஆம் பாவம், 7ஆம் பாவம், 11ஆம் பாவம் எப்படி என்றால் மீடியேட்டர் மூலமாக, அதாவது ஒரு புரோக்கரேஜ் மூலியமாக 2 பேர்கள், ஒருவர் உழைப்பார், ஒருத்தர் விற்பார், ஒருத்தர் வாங்குவார். 2 பேர்களுக்கும் இடையிலே இருந்து கொண்டு அவர்களை இணைப்பதின் மூலமாக தான் கிடைக்கக்கூடிய ஒரு சர்டன் கமிஷன், அதாவது ஒரு 30% அவர் சம்பாதிப்பார். 3, 7, 11 30% சம்பாதிப்பார். நல்லா கவனிக்கணும். அதே போல் 4, 8, 12 கூடிய கிரகங்கள், திசைகள், நட்சத்திரங்கள் தொடர்பு பண்ணி ஒரு திசை, ஒரு புத்தி நடந்தால் என்ன ஆகும்? 4 என்பது எதை குறிக்கிறது என்றால் பூர்வ புண்ணிய சொத்தை விற்பதற்கு சமானம். 4வது திசை கிரகம் திசை நடத்தினால் அந்த திசை பெரும்பாலும் பெரிய அளவில் நன்மை தருவதில்லை. அதுபோல் 8 என்பது தந்தையினுடைய உயிருக்கும் தந்தையினுடைய விரயத்திற்கும் அது பயன்படுகிறது. அதனால் தந்தை சேர்த்து வைத்த சொத்தெல்லாம் 8வதுக்குரிய திசை நடந்தால் விற்றுருவாங்க. 12 என்பது சொல்லவே வேண்டாம். அது ஜாதகருக்கு உயிருக்கு சமமான கண்டங்களையும் கொடுக்கும், ஜாதகருக்கு விரயங்களையும் ஏற்படுத்தும். அப்போ 4, 8, 12 என்பது பொருள் அழிவு, விரயத்தை குறிக்கும், சொத்து விரயத்தை குறிக்கும், கடனை குறிக்கும். ஒரு 200% ஒரு வலி வேதனையை அது கொடுத்துரும். ஸோ இதுதான் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய விஷயம். இப்போ ஒரு ஜாதகத்தில் பணம் வரணும் அப்படின்னா சுக்கிரன் 2ஆம் வீட்டின் அதிபதி நின்ற வீட்டிற்கு கேதுவினுடைய சேர்க்கை இருந்தால் பணம் தடை ஏற்படும்.
இரண்டாம் வீட்டில் கேது இருந்தாலும் பணத்தடையை உண்டாக்கும். சுக்கிரனுடன் கேது சேர்க்கையும் பணத்தடையை உண்டாக்கும். குருவினுடைய கேது சேர்ந்தால் பணத்தடையை உண்டாக்கும். ஆக இரண்டாம் வீட்டில் கேதுவின் பார்வை இருந்தால், அதுபோல் ஆறாம் வீட்டில் கேதுவின் பார்வை இருந்தால், 10ஆம் வீட்டு கேது பார்வை இருந்தால் பணம் உழைப்பார்கள், பணம் வருவதை தாமதப்படுத்தும். அப்ப சுக்கிரன் கேது, குரு கேது, இரண்டாம் வீட்டின் அதிபதியோடு கேது சேர்க்கை, இரண்டாம் வீட்டின் அதிபதியோடு கேது சேர்க்கை, இப்படி எல்லாம் பார்த்தால் ஜாதகருக்கு இந்த பரமபத வாசல் வழியாக எப்படி பணம் வரும் என்றால், அவரவர்கள் ஜாதகத்தில் 2ஆம் வீடும் 6ஆம் வீடும் 11ஆம் வீடும் உழைத்து சேர்க்கின்ற பணத்தை அள்ளி கொடுக்கின்றது. ஆகையினால் நேயர்களே, உங்கள் ஜாதகத்தில் 2ஆம் வீடு என்பது கெட்டுப்போயிருந்தாலும் உங்கள் வீட்டின் தலைவாசலுக்கு உள்ளே அதை மங்களகரமாக நீங்கள் அற்புதமாக வைத்து கொண்டால், லக்ஷ்மி கடாட்சத்தை நீங்கள் உருவாக்கினீர்கள் என்றால், அந்த வீடானது செல்வத்தை கொடுக்கும். 2ஆம் வீடு என்பதில் ராகு என்பது வாயை குறிக்கக்கூடியது. அதனால 2ஆம் வீடு செல்வத்தை கொடுக்க வேண்டுமானால், செல்வத்தை 4ஆம் வீட்டினுடைய அதிபதி 2இல் உச்சமடைவதனால் வீட்டில் உள்ளே உருளி என்கிற அச்சய பாத்திரத்தை வைத்து, வாசனை மலர்களை வைத்து, வீட்டிற்குள்ள தாமரை மலர்களை வைத்து, வெள்ளி காசுகளை வைத்து வீட்டை நல்ல நறுமணம் உள்ளதாக மாற்றினீர்கள் என்றால் உங்கள் வீடு எப்பொழுதும் செல்வத்தை கொடுப்பதாகவே இருந்துவிடும். நன்றி, வணக்கம்.